வெல்கம் டு முத்து அகாடமி. வணக்கம் வியூவர்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து அக்கௌண்டிங் இன்குவேஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோஸில் நம்ம சேனலை பற்றி பார்க்குறோம். சேனல் ப்ராசஸ் பண்ணி எப்படிங்கிறது நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம முன்னால் பார்த்த வீடியோவில் வந்து ஒரு காலம், அதாவது அக்கௌண்ட்ஸ் என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் இன்வால்வ் இருக்குதுங்கிற காலத்தை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக, அதாவது அந்த காலம் இல்லாமல் நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத நம்ம வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஏன் அதை எடுத்துட்டோன்னா, அந்த காலத்தை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ எக்ஸாமில் ஒரு டைம் பத்தாது. அதனால் அந்த காலத்தை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் என்னென்ன டிரான்சாக்ஷனுக்கு என்னென்ன அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணுங்களோ மைண்டில் ஸ்டோர் பண்ணி அதன் மூலம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணனா நம்மளுக்கு அக்கௌண்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வாங்க நம்ம சேனல் எப்படி பாஸ் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ரமேஷுங்கிறவரோட ஸ்டோரில் இருந்து 2018 மார்ச் மாதத்துக்குள்ளே டிரான்சாக்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷனை வச்சு நம்ம ஜேர்னல் என்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ரமேஷ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் rupees 3 lakhs, goods 80,000, ஃபர்னிச்சர் 27,000. சரிங்களா? இதில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். சரிங்களா? ரமேஷுங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சரிங்களா? அப்போ இதில் ரமேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இதெல்லாமே இந்த குட்ஸ், கேஷ், ஃபர்னிச்சர் எல்லாமே ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன? வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கோஸ் அவுட் கிரெடிட். ஓகே. அப்போ இதில் எல்லாம் கேஷ் வந்து உள்ள வந்திருக்கு, குட்ஸ் வந்து உள்ள வந்திருக்கு, ஃபர்னிச்சர் வந்து உள்ள வந்திருக்கு. அப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி நம்ம எப்படி பாஸ் பண்ண போகிறோம்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேஷ் அக்கௌண்ட் டெபிட், ஸ்டாக் அக்கௌண்ட் குட்ஸுக்கு இங்கே ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட். சரிங்களா? ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி இது பார்த்தோம். இந்த ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரும். ஏன்னா இது பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் 4,07,000. சரிங்களா? நரேஷன் ரமேஷ் ஸ்டார்டட் பிஸ்னஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஜேர்னல் பார்ப்போம். மணி டெபாசிட்டட் இன்டு தி பேங்க். சரிங்களா? இப்போ அமௌண்ட் எவ்வளவு? 2 lakhs. இது வந்து பேங்குங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட், மணிங்கிறது கேஷுங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ்னா வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கோஸ் அவுட் கிரெடிட். அப்போ இங்கே மணி வெளியே போயிருக்கு, எங்கே போயிருக்கு? பேங்க்கு போயிருக்கு. அப்போ பேங்க் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன? டெபிட் த ரிசீவர், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் rupees 2 lakhs. எது? கேஷ் நம்ம வெளியே போயிருக்கு, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் 2 lakhs. கேஷ் டெபாசிட்டட் இன்டு தி பேங்க். சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ஜெயா ஃபர்னிச்சர் ஆன் கிரெடிட். பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ஜெயா ஃபர்னிச்சர் ஆன் கிரெடிட் rupees 28,000. சரிங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிரெடிட் பேசிஸில் 28,000 வேல்யூவான ஃபர்னிச்சர் ஜெயா ஃபர்னிச்சர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் வந்து ஜெயா ஃபர்னிச்சருங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். இது வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஃபர்னிச்சருங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட். வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கோஸ் அவுட் கிரெடிட். ஃபர்னிச்சர் அப்போ உள்ளே வந்திருக்கு, ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணுறோம். சரிங்களா? ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணி 28,000 கொடுக்குறோம். ஜெயா ஃபர்னிச்சரை கிரெடிட் பண்ணி 28,000 இது பண்ணுறோம். பாருங்கள், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் 28,000, ஜெயா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 28,000 கிரெடிட் பண்ணியிருக்கோம். கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர். சரியா? கிரெடிட் பர்ச்சேஸுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் அசோக் பை பேயிங் த்ரூ 5,000 டெபிட் கார்டு. இது ஷார்ட்டாக ஒன்றும் இல்லைங்க. என்ன பண்ணியிருக்கோம்னா, கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டெபிட் கார்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன அக்கௌண்ட் லைன்? பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் அசோக் பை
பேயிங் த்ரோ அசோக் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குது, டெபிட் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்கணுன்னா அசோக் அக்கௌண்ட் இதில் வந்து நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா செட்டில் பண்ணிட்டான், டெபிட் கார்டு மூலமாட்டு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டா. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டே பேங்க் அக்கௌண்ட் தான் எடுக்க போகிறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரூல்ஸ் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னா வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கோஸ் அவுட் கிரெடிட். அப்போ எது உள்ள வந்திருக்கு, பொருள் உள்ள வந்திருக்கு. பர்ச்சேஸை டெபிட் பண்ணி 5000 ரூபாய் பண்ணியிருக்கோம். எதன் மூலமோ பேங்க் மூலம் மட்டும் வாங்கியிருக்கோம். எது மூலம், பேங்க் மூலம் மட்டும் வாங்கியிருக்கோம். அப்போ பேங்க் என்ன செய்யணும், கிரெடிட் வைக்கணும். இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி பார்ப்போம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் ₹5000 டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ₹5000. குட் பர்ச்சேஸ் த்ரோ டெபிட் கார்டு. பார்த்துக்குங்க, பர்ச்சேஸை டெபிட் பண்ணியிருக்கோம் 5000க்கு, டெபிட் கார்டை அதாவது பேங்கை கிரெடிட் பண்ணியிருக்கோம் 5000க்கு. சரிங்களா, பேங்கை கிரெடிட் பண்ணியிருக்கோம் 5000க்கு. சரிங்களா, இப்போ குட்ஸ் பர்ச்சேஸ் த்ரோ டெபிட் கார்டு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். குட் பர்ச்சேஸ் த்ரோ நெட் பேங்கிங். குட் பர்ச்சேஸ் த்ரோ நெட் பேங்கிங் ₹10,000. ஸோ குட் பர்ச்சேஸ் த்ரோ நெட் பேங்கிங் ₹10,000. இதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடணுங்கிறது பார்ப்போம். 10,000க்குள்ள பணம் பெருமான சரக்கை நெட் பேங்கிங் அதாவது பேங்க் மூலம் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது, இங்கே ஒரு குணா அக்கௌண்ட் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, நெட் பேங்கிங். நெட் பேங்கிங்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இதில் பேங்க் மூலம் நம்ம செட்டில் பண்ணியிருக்கிறதுனால குணா அக்கௌண்ட் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் அதாவது ரியல் அக்கௌண்ட். வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கோஸ் அவுட் கிரெடிட். இதில் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண போகிறோம், நெட் பேங்கிங் பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்துக்கோங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் ₹10,000 டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ₹10,000. குட்ஸ் பர்ச்சேஸ் த்ரோ நெட் பேங்கிங். சரிங்களா, குட் பர்ச்சேஸ் த்ரோ நெட் பேங்கிங். நெக்ஸ்ட் பார்ப்போம். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் கண்ணன் ₹20,000 and paid through credit card இங்கே நெட் பேங்கிங், இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட் கார்டு மூலம் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், சேம் தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி பேங்கை கிரெடிட் பண்ண போகிறோம். ₹20,000. நல்லா பார்த்துக்கோங்க. பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் கண்ணன் ₹20,000 paid through credit card. Purchase account debit ₹20,000 to bank account credit ₹20,000. Good purchase through credit card. ஓகே, பேங்க் மூலம் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ஷியாம் அண்ட் கிரெடிட். ஷியாம்கிட்ட இருந்து நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க. எவ்வளோ, 50,000 ரூபாய். அப்போ இதுக்கு என்ன வரும், பர்ச்சேஸை டெபிட் பண்ணி ஷியாமை கிரெடிட் பண்ண போதும். பர்ச்சேஸுங்க ஒரு ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸுக்கு பர்ச்சேஸை டெபிட் பண்ணோம். ஷியாம்ங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி ஷியாமை கிரெடிட் பண்ண வரோம். எவ்வளோ அமௌண்ட் நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 50,000 பெருமான சரக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சரி, இங்கே பாருங்கள். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் ₹50,000 to ஷியாம் அக்கௌண்ட் கிரெடிட் 50,000 கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஷியாம். சரிங்களா, நெக்ஸ்ட் bill drawn by ஷியாம் was accepted. சரிங்களா, இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா பில்ஸ் drawn by ஷியாம், இதை வந்து செலுத்தற்குரிய மாற்று சீட்டுன்னு சொல்லுவோம். சரிங்க, அதை வந்து அதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடணுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா, இதில் ஒன்றுமே கிடையாது. இப்போ யார் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கா, ஷியாம் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஷியாமை டெபிட் பண்ணிடணும் ₹50,000. சரிங்களா, எதன் மூலமாட்டு, பில்ஸ் பேயபிள் மூலமாக அதை கிரெடிட் பண்ணிடணும் ₹50,000. சேம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது.
பில்ஸ் ரிசீவபிள் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கள டெபிட் பண்ணி எதன் மூலம் பண்ணியிருக்கோமோ அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்டட். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பெய்டு அமௌண்ட் மிஸ்ஸஸ் ஜெயா ஃபர்னிச்சர் பை செக், அதாவது பெய்டு ஹாஃப் அமௌண்ட் ஓன் அதாவது இவங்களுக்கு ஜெயா ஃபர்னிச்சருக்கு ஃபுல் அமௌண்ட்டுக்கு நம்ம பாதி அமௌண்ட்டு கொடுத்து செக்கு மூலம் மட்டும் பே பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கு என்ட்ரி என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி அவங்கள்ட்ட வந்து 28,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு 14,000 கொடுக்க போகிறோம். அந்த 14,000 என்ட்ரி எப்படி போட போகிறோம்னு பாருங்கள். ஜெயா ஃபர்னிச்சர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெயா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ₹14,000, 24,000 14,000 கொடுத்துருக்கோம். டு பேங்க்குக்கு எது மூலம் கொடுத்துருக்கோம், பேங்க் மூலம் மட்டும் கொடுத்துருக்கோம். ₹14,000 பார்ட்லி பேமெண்ட் அக்கௌண்டட். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ஹாஃப் பேமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். யாருக்கு கொடுத்துருக்கோம், ஜெயா ஃபர்னிச்சருக்கு கொடுத்துருக்கோம். ஜெயா ஃபர்னிச்சர் இதில் வந்து பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ்னால் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இதில் வந்து செக்கு மூலமாக கொடுத்துருக்கோம். அப்போ பேங்க் வருது, பேங்க் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் தான், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ இதில் வந்து பேங்க் கொடுத்துருக்கனால பேங்க் வந்து கிரெடிட், ஜெயா வாங்கியிருக்கனால ஜெயா வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது ஷியாம் பில்ஸ் வாஸ் பெய்டு. ஆல்ரெடி அவங்களுக்கு பில், அதாவது ஷியாமுக்கு வந்து ஷியாம் வந்து பணம் பில்ஸ் பேயபிள் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இப்போ அதுக்கு வந்து வாஸ் பெய்டு கேஷ் கொடுத்துருக்காரு. அப்போ இதுக்கு என்ன என்ட்ரி வரணும், கேஷ் கொடுத்துருக்கான்னு என்ன என்ட்ரி வரணும், ஷியாம் பில் வாஸ் பெய்டு. இதில் எப்போ முன்னால் நம்ம எந்த என்ட்ரி போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி இங்கே பில்ஸ் ரிசீவபிளை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ டெபிட் பண்ண போகிறோம், கேஷை கிரெடிட் பண்ண போகிறோம். சரிங்களா? பில்ஸ் ரிசீவபிளை பில்ஸ் பேயபிளை டெபிட் பண்ண போகிறோம், கேஷ் மட்டும் கிரெடிட் பண்ண போகிறோம். பெய்டு ஷியாம் டு பில்ஸ், பெய்டு ஷியாம்ஸ் பில். சரிங்களா? ஸோ ஜேர்னல் என்ட்ரி எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.